ஹாய், இன்னைக்கு நாங்கள் துணி எடுக்க போகிறோம். வாங்க, எங்கள் ஏரியா உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், 3 மணி ஆகுது. எவ்வளோ வெயில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. வீட்டை விட்டு வெளியில் வந்தால் சரியான வெயில் தான். வீட்டில் இருந்தால் தான் குளு குளுன்னு இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்கு இங்கே குறைஞ்சதெல்லாம் கிடையாது. வெளியில் சரியான வெயில் அடிக்கும். பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ. இங்கே ஒரு மரம் இருக்கிற பக்கம் நல்லா குளு குளுன்னு இருக்கும். மரம் இல்லைன்னா வெயில், சரியான வெயில் தான். பாருங்கள், இப்போ ஒரு நாயை காமிக்கிறேன். அந்த நாய் ஒரு 50 பேரை கடிச்சிருக்கு. இந்த நாய் நான் இங்கே தான் டைலரிங் பழகினேன். பாருங்கள், இது ஒரு காவு. பாம்புகளுக்காக தனியாக இடம் ஒதுக்கி விட்டுருக்காங்க. இங்கே யாரும் ஒரு புல்லு கூட பிடுங்க முடியாது. ஆமாங்க, காவுன்னு சொல்லி அவங்கவுங்க ஒரு இடம் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஜந்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, பாம்புகள், அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் ஒதுக்கிடுவாங்க. இது பாருங்கள், வயல். நான் ஏற்கனவே 2 டைம் வீடியோ போட்டிருக்கேன். இது பாருங்கள், காஞ்சிருச்சு, அறுவடைக்கு தயாராக இருக்குது. இப்போ அறுக்கலைன்னா பூரா வேஸ்ட் ஆயிரும். நைட்டு மழை பெஞ்சது. இனி ஒரு 2 மழை பெஞ்சிச்சுன்னா பூரா முங்கிடும். இது ஆறோட சேர்ந்தது. இந்த பக்கம் பாருங்கள், இவர் தான் இதை பொறுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது கண்டம்னு சொல்லுவாங்க. மழை பெய்யும்போது எல்லாம் தண்ணி நிற்கிற ஏரியா இது. இந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த அக்கறையில் பார்த்திங்கன்னா ஆறு ஓடுது. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அங்கே ஆற்றுக்கு போகும். பாருங்கள், இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தண்ணியெல்லாம் நாங்கள் அங்கங்கே உடச்சி விட்டு ஆற்றுல கலக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டுருக்கோம். அதனால் பெருசாக இப்போ பாதிப்பு இல்லை. இன்னும் ஒரு 2 மழை பெஞ்சிச்சுன்னா எல்லாம் முங்கிடும். அதுக்குள்ளே அறுத்து எடுத்துட்டா அவங்களுக்கு லாபந்தான். இல்லைனாலும் கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு நிதி தருவாங்க. இந்த நெல் ரகம் பார்த்திங்கன்னா சிகப்பரிசி ரகங்க. ஆமாம், இப்போ பாருங்கள், இந்த பாலத்திலேருந்து அந்த பக்கம் தண்ணி போகுது. இந்த தண்ணி கரெக்டாக அந்த பக்கம் மரம் தெரியுது பார்த்தீங்களா, அக்கறையில் ஆறு ஓடுது. அந்த ஆற்றுல போய் இது ஜாயிண்ட் ஆகும். அந்த பக்கமாக ஒரு ஊர் இருக்குது. இந்த வழியாக நடந்து போனால் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பேர் குருவிக்காடு. சரிங்களா? பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் ஆற்றுல தான் போய் ஜாயிண்ட் ஆகும். இப்போ வெயில் சமயத்தினால எல்லாம் உணங்கி கிடக்குது. மழை சமயத்தில் இப்படியெல்லாம் இருக்காது. ஃபுல்லும் தண்ணியாக தான் நின்றுருக்கும். எருமை இங்கே பசு வளர்க்குறாங்க. இந்த எருமை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக தந்தது. வெயில், சரியான வெயில், 3 மணி ஆயிடுச்சு. பாருங்கள், சாணகமெல்லாம் உணக்கி விற்கிறாங்க. இது நல்ல வளம்னு வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. வீட்டில் செடிகள் வளர்க்குறவங்க கப்பைக்கு வாழைக்கெல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. என் மக பாருங்கள், முன்னுக்கு போயிட்டா. அவளுக்கு வீடியோவில் முகத்தை காமிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால நான் முன்னுக்கு போக சொல்லிட்டேன். ஒரு 15 நிமிஷம் ஆகும் நடந்து போக. இது பாருங்கள், இந்த பேக்கு கொண்டு வரதில் என் மகளுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அதில் தமிழில் பேர் எழுதியிருக்கிறனால அவளுக்கு கொஞ்சம் நாணக்கேடாமா. எனக்கு இதுதான் பிடிச்சிட்டு போகிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குன்னு நானும் இதை எடுத்துகிட்டு வந்தேன். அவள் ஹேண்ட்பேக் கொண்டு வர சொன்னான். ஆமாங்க, இப்போ நம்ம போகிற கடைக்கு பேர் ஐயப்பாஸு. ஐயப்பாஸ் துணி கடை. தமிழ்காரங்க கடை தாங்க. தமிழ்காரங்க தான் எல்லாமே. பசங்களாம் வேலை செய்கிறாங்க. துணி எடுத்து போடுறது தமிழ்காரங்க தான். வாங்க காமிக்கிறேன். இப்போ பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அது கோயில் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கோயில் பேர் கண்டியூர் சிவன் சேத்திரம். சிவன் கோயில் எனக்கு பிடிச்ச, ரொம்ப இஷ்டமான ஒரு தெய்வம். எனக்கு எப்போ வரணுன்னாலும் இந்த கோயிலுக்கு தான் வருவேன். நல்லா பெரிய கோயில் தாங்க. 4 பக்கம் வாசல் இருக்குது. இப்போ நான் காமிக்கிற வாசல் பார்த்திங்கன்னா வடக்கு நடம்பாங்க. வடக்கு பக்கம் இருக்கிற ஒரு வாசல். சரிங்களா? இந்த பக்கம்
தமிழ்காரங்க நிறையா இருக்காங்க. அவங்க 2 தலைமுறைக்கு முன்னுக்கேன்னு இங்கே வந்து செட்டில் ஆனவங்க. ஆனால் தமிழ் நல்லா பேசுவாங்க. இது ஒரு நடை தெரியுதுங்களா? இது மேற்க நடை, 2வது நடை இது. இது எப்பயுமே அந்த நடை மூடி தாங்க இருக்கும். அது திறக்க மாட்டாங்க மேற்கு பக்கம். இப்போ இந்த பக்கம் திரும்பிட்டோம்மா, இந்த பக்கம் ஒரு வாசல் இருக்குது. இது 3வது. மெயின் வாசல் பார்த்தீங்கன்னா முன் வாசல் கிழக்கு புறம் இருக்குதுங்க. இது தெற்க நடை, தெற்கு வாசல் சரிங்களா? இது 3வது வாசல். 4வது மெயின் வாசல் அந்த பக்கமாக போகணுங்க. இது 3வது வாசல் தான். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்தாச்சு நடந்து. பாருங்க, இப்போ நடந்து வந்ததில் பாருங்கள், இந்த கடைக்கு பேர் ராஜேஸ்வரி. இது தமிழ்காரங்க கடை தான். இனி பஸ் ஏறி மாவேலிக்கரைக்கு போகணுமாங்கிற யோசனையில் இருக்கும். பேசாமல் இந்த துணி கடையிலையே ஏறிடலான்னு நான் நினைக்கிறேன். வந்தாச்சுங்க ராஜேஸ்வரி. இந்த துணி கடையிலையே எடுக்கலான்னு நினச்சிட்டேன். கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து போடுறாங்க. அப்புறமா துணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இங்கேயும் தமிழ்காரங்க தான் அங்கே வேலை செய்கிறாங்க. தமிழ்காரங்க ரொம்ப பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லாமே மேலே தான் இருக்காங்க. அவங்கவுங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி ஓரளவுக்கு நல்ல லெவலில் தான் இருக்காங்க. இன்னும் பில்லு பே பண்ணியாச்சுங்க. பில்லு பே பண்ணியாச்சு, இறங்கி வர்றோம். என் மகனுக்கு ஒரு குறை, அவனுக்கு வாட்ச் வாங்கலைன்னு ரொம்ப சங்கடப்பட்டான். மாவேலிக்கரைக்கு போகிறோம், எனக்கு வாட்ச் வாங்கி தரணும்னு சொன்னனால கடையை விட்டு இறங்க விடல. பஸ் ஸ்டாப்லேன்னு என்னைய நிறுத்தி வா வாட்ச் வாங்க போகலாம், பஸ் ஏறுன்ட்டான். இப்போ நம்ம திரும்பியும் வந்த பக்கமே வந்துட்டோம். இங்கே எல்லாம் இது திருப்பி பாருங்கள், நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் ஏரியா. அதனால தான் இத்தனை வருஷமாக இங்கே இருக்க முடியுது. நம்ம இருக்கிற இடத்த நம்ம நேசிக்க பழகிட்டோம்னா ஊருக்கு போகணுங்கிற அந்த எண்ணம் தோணாது. ஆமாம், இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சிட்டாங்க எனக்கு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ போக போக அதெல்லாம் பழகிருச்சுங்க. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு கஸ்டமர் என்னை கூப்பிட்றாங்க. அவங்க காசு கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் இப்போ பாருங்கள், அவங்க மாம்பழம் ஒரு கவர் நிறைய மாம்பழம் கொடுத்தாங்க. தையல் கூலி கொடுத்தாங்க. தைக்கிறனால இங்கே எனக்கு 2-3 கஸ்டமர் இருக்காங்க. தையல் கூலி கொடுத்தாங்க, மாம்பழமும் கொடுத்தாங்க. இனி மாம்பழ சீசனில் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இனி மாம்பழம் தான், மாம்பழத்தோட பகலம் தான்.